நமக்கு எலும்புகள்ல பலகீனம் உண்டாகுது. எலும்பு தேய்மானம் வந்து உண்டாகுது. ஸோ இத சரி செய்றதுக்கான 10 உணவுகள் என்ன அப்டின்னா, முதல்ல வஜ்ரவலின்னு சொல்லக்கூடிய பிரண்டை. இந்த பிரண்டை வந்து நம்மளுடைய எலும்புகள்ல கால்சியம், பாஸ்பரஸ் என்ன மாதிரியான ஒரு ரேஷியோல இருக்கோ, அதே மாதிரியான ரேஷியோல வந்து இந்த பிரண்டையில வந்து இருக்கும். அதே மாரி இந்த பிரண்டையில இருக்கக்கூடிய கால்சியம நம்மளால ஈஸியா அப்சர்வ் பண்ணவும் வந்து முடியும். நீங்க ஒரு கால்சியம் மாத்திரையா வந்து எடுத்துக்கிறத விட, இந்த பிரண்டைய வந்து நீங்க எடுத்துக்கும் பொழுது, அது உங்களால ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ பிரண்டை நம்ம எல்லாருமே வந்து துவையலா செஞ்சு சாப்பிடுறதோ, இல்ல வந்து குழம்புல சேர்த்து சாப்பிடுறதோ, அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லன்னா பிரண்டைய வற்றலாக்கி பொடி பண்ணியும் நம்ம வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நமக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். 2வது சோயா. இந்த சோயா பீன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து புரதச்சத்தும் வந்து அதிகமா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த புரதம் கரெக்ட்டா இருந்ததுன்னா, எலும்புகளுக்கு தேவையான கொலாஜன் சத்தும் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாரி கால்சியம் சத்தும் வந்து அதிகமா இருக்கு. இன்னொன்னு பெண்களுக்கு ஒரு 40 வயதுக்கு மேல போகும்பொழுது ஈஸ்ட்ரோஜன் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம சோயா பீன்ஸ் எடுத்துக்கும்போது அதில இருக்கக்கூடிய 5 ஈஸ்ட்ரோஜன் வந்து அவங்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன வந்து குடுக்கும். ஸோ வாரத்தில ஒரு 3 நாள் இல்ல 4 நாளாவது நீங்க வேக வச்ச சோயா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாரி சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் இதையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். 3வதாக ராகி. 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய ராகியில 344 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்கு. ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 1000 மில்லிகிராம் அதாவது வந்து ஒரு 800லேருந்து 1000 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு கால்சியம் வந்து தேவைப்படும். ஸோ, அதில நீங்க ஒரு 100 கிராம் அளவுக்கு ராகி எடுத்தீங்கனாலே வந்து 344 மில்லிகிராம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னாலே, ஒரு 2 கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாளுக்கு தேவையான அந்த கால்சியமே வந்து நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம, இந்த ராகியில இரும்பு சத்தும் வந்து அதிகம். அது வந்து ரத்த ஓட்டத்தையும் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ, நம்ம சின்ன வயதிலிருந்தே ராகிய வந்து ஒரு உணவா பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் வச்சிருந்தோம் அப்படின்னாலே, நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம வந்து அத பயன்படுத்தல அப்படின்னா, இப்பவாவது நம்ம வந்து ரெகுலரா வாரத்துல ஒரு 2 நாள், 3 நாள் அத நம்ம பயன்படுத்துனோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்முடைய எலும்புகள் நல்லா வந்து பலப்படும்.